செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடப்பு மாதத்தில் மட்டும் இதுவரை சுமார் 450 பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. வேகமாக பரவும் காய்ச்சலால் பொதுமக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறை இதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிறார்கள். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மழை காரணமாக ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் தண்ணீரால் இந்த காய்ச்சலானது வேகமாக பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடப்பு மாதத்தில் மட்டும் இதுவரை சுமார் 405 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை டெங்குவிற்கு என தனி வார்டு அமைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்ய துவங்கி தினமும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. இந்த தண்ணீருடன் கழிவு நீர், பாதாள சாக்கடை தண்ணீர் ஆகியவை கலந்திருப்பதால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காய்ச்சல் பரவி வருகிறது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பிற அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதம் 537 பேரும், நவம்பர் மாதத்தில் தற்போது வரை 450 பேரும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போது டெங்கு காய்ச்சலும் பரவி வருகிறது. இதுவரை 13 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை டெங்குவிற்கென தனி வார்டு அமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காய்ச்சல் வந்தவர்களை பிற நோயால் பாதிக்கப்பட்டவர்களோடு சேர்த்து அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கும் மேலும் காய்ச்சல் பரவக்கூடிய அபாயகரமான சூழல் நிலவி வருகிறது. சாருலதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு.